அதாவது மரண தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை அப்படின்னும் போது இதில் வந்து இவங்க இந்த காவல்துறையினர் வந்து 2 நபர்களை வந்து கொலை செய்திருக்காங்க அவங்களோட கஸ்டடியில் அப்படின்னு இருக்கும்போது 2 நபர்கள் அப்படிங்கிறதுனால இரட்டை மரண தண்டனை அப்படின்றதாகும். இப்போ என்ன ப்ராசஸ், இது எப்படி மேம் எந்த அடிப்படையில் இந்த இது கொடுத்துருக்காங்க? அதாவது வந்து நீதிபதி இந்த தீர்ப்பை வாசிக்கும் போதே வந்து பொதுவாக வந்து காவல்துறையினர்கள் வந்து நேர்மையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியான கடுமையான தண்டனை கொடுக்கும்போது ஒரு சில இந்த மாதிரியான காவல் அதிகாரிகள் இந்த மாதிரியான செயல்களை மறுபடியும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, ஒரு பயம் வரும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இப்போ அதே நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு ரெஃபோ ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை உறுதிப்படுத்துறதுக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஹைகோர்ட்டில் அனுப்பும்போது அவங்க இதை உறுதிப்படுத்தும் போது இதில் வந்து என்னென்னா இந்த அக்யூஸ்ட் சைட்லேருந்து தண்டனை பெற்றிருக்காங்க இல்லையா, அவங்க சைட்லேருந்து அவங்களும் வந்து மேல்முறையீடு வருவாங்க. இதில் வந்து இவங்களுடைய வாதங்கள் மற்றும் எல்லா எவிடன்ஸு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஃபோ ட்ரையலில் இந்த மரண தண்டனையை உறுதியும் படுத்தலாம், அப்படி இல்லைன்னா இதை மாடிஃபையும் பண்ணலாம், அதாவது ஆயுள் தண்டனையாகவும் மாற்றலாம். இதுலேயுமே வந்து உயர்நீதிமன்றத்திலையும் இந்த மரண தண்டனையை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு அக்யூஸ்ட் சைட்லேருந்து மேல்முறையீடு போகலாம். உச்சநீதிமன்றத்திலையும் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அங்கேயே வந்து ரிவ்யூ பெட்டிஷனாகவும் போடலாம். இப்போ இந்த எந்த அடிப்படையில் இப்போ சிபிஐயோட எவிடன்ஸ் அண்ட் தென் அவங்க சார்ஜ் ஷீட்டோடைய பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் இந்த மாதிரி வழக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வழக்குகள்லாம் எதாவது நடந்திருக்குங்களான்னு சொல்லுவாங்க. அதாவது சிபிஐயில் கொடுத்து சிபிஐ வந்து எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது வந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தினதுனால தான் இந்த வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான மரண தண்டனைகள் நீதிமன்றத்தில் வந்து இதற்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆனால் மேல்முறையீடு வரும்போது ஒரு சில மரண தண்டனைகள் வந்து ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. இப்போ மரண தண்டனை ஆயுள் தண்டனைக்கு ரெண்டுக்குமே எத்தனை வருஷம் இருக்கணும், எவ்வளோ? அதாவது ஆயுள் தண்டனை வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஆயுள் வரைக்கும் உள்ளதான் இருக்கணும். இதுலேயே வந்து ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனையில் வந்து அந்த ஜெயிலில் கிடைக்கிற எந்த பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 14 வருடங்கள் கழித்து அவர்கள் வந்து நன்னடத்தையில் இருக்கிறாங்க, நன்னடத்தையோட அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு வந்து முன்விடுதலை அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவங்க முன்விடுதலையில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுலேயே ஆயுள் தண்டனை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதாவது கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற சலுகைகள், அதாவது